எடுக்க மாட்டியா? எடியா எடுக்கவா அடிச்சு எடுறா. பாரு டீச்சர். எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே. டேய் வலியில நான் தாண்டா துடிச்சிட்டு இருக்கேன். எடுறா. டீச்சர் எங்க தாஸ் போயிருந்த? அங்கதான் போட்டுக்கு பக்கத்துல போய்கிட்டு இருந்தேன். நீங்க வரத பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா தாஸ், இந்த கடல்ல எல்லா மீனும் கிடைக்குமா? என்ன டீச்சர் அப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்ன மீன் வேணும்? இங்க எல்லா மீனும் கிடைக்கும். எல்லா மீனும் கிடைக்குமா? எங்க மாமா ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கார். அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? டீச்சர் பின்ன என்ன தாஸ், இன்னைக்கு சண்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன டீச்சர், நேத்து ராத்திரி வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து சண்டைன்றீங்களா? எனக்கு எப்படி இருக்கும்? தாஸ், முட்டாள் மாதிரி பேசாதீங்க. யார் யாரு எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அப்போ அம்மா பேச்சதான் கேப்பீங்களா? அம்மா பேச்ச மட்டும் இல்ல டீச்சர், கலைஞர், ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ் ஐயா இப்படி யார் மீட்டிங்ல பேசினாலும் அவங்க மீன், பெரிய மீன். பெரிய மீன் தான். எப்ப பார்த்தாலும் மீன் தானா? மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஏன் இந்த கடலுக்குள்ள நண்டெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் புடிச்சிட மாட்டியா? டீச்சர் இப்ப புடிச்சா போறியா இல்லையா? போக மாட்டேன். டீச்சர் என்ன டீச்சர் ஆச்சரியமா பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தேன், இப்போ எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது இது சங்கு? இது சாதாரண சங்கு இல்ல டீச்சர், பின்ன சாவு குதிரை சங்கா? அதிசயமான சங்கு டீச்சர். இத கால்ல வச்சுக்கலுங்க, உங்களுக்கே புரியும். ஏண்டி இளவெடுத்தோனே, இருச்சு வாயம் கிடைச்சான்னு கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் கேப்பியாடி? உனக்கு திங்கணும்னு ஆசை இருந்தா மீனு, நண்டு, எறான்னு மார்க்கெட்ல துட்டு கொடுத்து சாப்பிட வேண்டியதாண்டி. இனிமே கொடைய புடிச்சிட்டு சிலிப்பிட்டு நடந்து வர்றத பார்த்தேன் அவளை உன்னை கொன்னே போடுவேண்டி. என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? அந்த ஷெடலுக்காக தூக்கி போடு. ஏன்பா இது நல்லா தானே இருக்கு, ஏன் தூக்கி போட சொல்ற? பழசாகட்டும், அப்புறம் தூக்கி போடுறேன். ஏய் இடியட் இடியட் இடியட், ஷெடலுக்காருக்கு எங்கிட்ட தூக்கி போட சொன்னையா? யாரு ஜெனி இவன்? சுத்த கண்ட்ரி புருட்டா இருக்கிறான். லாரன்ஸ், இவர்தான் தாஸ். எல்லாரும் இவரை முட்டாள் சின்னப்பதாஸ், முட்டாள் சின்னப்பதாஸ்னு கூப்பிடுவாங்க. ஆமா ஜெனி, இவனை நீ எப்படி கூப்பிடுவ? நான் இவனை கூப்பிடவே மாட்டேன். இவனா வந்து என் உயிர் எடுப்பான். இப்ப கூட கூப்பிடல, எப்படி வந்து நிக்கிறான் பார். டீச்சர் யார் டீச்சர் இந்த அதிசய பிறவி? அவர் என்னோட சொந்த மாமா பையன். அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. மாசமானா ₹1,00,000 வாங்குறாரு. இந்த மூஞ்சிய பார்த்தா 1,00,000 வாங்கின மாதிரி தெரியல, ஊர்ல உதவுங்கிற மாதிரியே இருக்கு. ஜெனி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது.